أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ربي إني ميت وإنك حي يا ربي. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லா அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மேலும் தாபியன்கள், தபா தாபின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர் மீதும், இன்னும் இங்கு ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும், தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும், வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக, அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும், அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, பூமான் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே, அவனுக்கு பிடித்த அவனுடைய இல்லத்திலே அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி கேட்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து, அவன் பொருத்தத்துடன் மரணித்து, நாளை கபிலிருந்து நம்ம எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பின்பு ஏதோ புகழ்ச்சி உள்ளானாங்க அப்படின்னு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பாகவே புகழுக்கு சொந்தக்காரனா இருந்தாங்க. திருவள்ளுவர் திருக்குள்ள சொல்வார் இல்லையா, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு. அதாவது பிறக்கிறோன்னு சொன்னா ஏதாவது புகழ் இருக்கலாம், சும்மா பிறந்தோம் இறந்தோம் இல்லாம ஏதாவது செய்யணும் என்பதாக அந்த குறளுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அது இந்த குறளுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இன்னும் அந்த குறளுக்கு மேல்படியாக வாழ்ந்தவங்க தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு எவ்வளவு ஏற்பாடு செஞ்சான்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப பிரமிப்பா இருப்போம். ஒரு தனி நபர் பிறப்புக்காக வேண்டி அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சிருக்கான்னு சொன்னா நம்மளால நம்ப முடியாம மிகைப்புக்குள்ளாக இருக்கும். இன்னும் ஹதீஸ் குதிஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லவுலாக்க லமா அஹ்லக்துல் அஃப்லாக், நபியே நாயகமே நீங்க இல்லைன்னு சொன்னா நான் இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டுன்னு சொன்னா முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இந்த உலகமே, டோட்டல் முழு உலகமே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் படைச்சான். அவ்வளவு பெரிய உன்னத மகான் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முன்பே புகழாரம் சூட்டப்பட்டாங்க. பிறப்புக்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா 146 ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள், அதாவது மூசாவும் ஈசாவும் பின்பற்றவங்க, இன்னும் வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள்ட்ட போய் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சி நபியா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு நல்லா தெரியுமா. அல்லதீன யஅரிஃபூன கமா யஅரிஃபூன அப்னாஹும். ஒரு பெத்த பிள்ளைய தாய் தந்தை எப்படி அறிவாங்களோ என் பிள்ளை எனக்கு எப்படி தெரியுமோ, பல பேர் கூட்டத்துல இருந்தா தனியா என் புள்ள எனக்கு கண்ணுக்கு தெரியும். என் புள்ள பேச்சு, என் புள்ள அழுகெல்லாம் எனக்கு தெரியும். என் புள்ளதான் அழுகுது, என் புள்ளதான் இப்ப கூப்பிடுது அப்படின்னு. அந்த மாதிரி
பெத்த பிள்ளையை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையான நபி, இறுதி நபின்னு சொல்லி வேதம் கொடுக்கப்பட்ட நபரு தெரியுமா? இருந்தாலும் ஏரிஃபன் அபுனாகும் கம்மா ஏரிஃபன் அபுனாகும் வைன்ன ஃபரிக மின்ஹும் லயக்துபுனல் ஹக்க வஹும் யஅலமூன். இருந்தாலும் அவங்க நம்ப மாட்டாங்களாம், இது உண்மை இல்லை, பொய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, பெத்த பிள்ளை எப்படி அறிவாங்களோ, ஒரு நபர் இப்படி பெத்த பிள்ளை என் பிள்ளை தான் அப்படின்னு எப்படி தெரியுமோ, அதே மாதிரி இவர் நபி தான், இவர் தான் இறுதி நபி, இவர் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு எல்லா வேதக்காரருக்கும் தெரியும் என்பதாக நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா சாதாரண விஷயம் தான் குர்ஆன்ல பதிவு செய்ய மாட்டான். அல்லாஹ் சும்மா ஏதோ சொல்லுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் 13ஆவது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டான், நஹனு நகுஸ் அலைக நபஹும் பில் ஹக். நான் குர்ஆன்ல சொன்னது எல்லாமே ஹக்கு தான்ப்பா, உண்மைதான், ஏதோ வீண் விளையாட்டு சும்மா கேலிக்கா சும்மா பொழுதுபோக்குக்கா நான் சொல்லல. நஹனு நகுஸ் அலைக நபஹும் பில் ஹக். நான் சொன்ன எல்லா செய்தியும் ஹக்கு, உண்மை மட்டும் தான் நான் பதிவு செய்யணும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அப்படி சொன்ன அல்லாஹ் தான் சொல்றான், வேதக்காரர்கள் கண்டிப்பா தெரியும் அவர் நபின்னு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேதம் கொடுக்கப்பட்ட நபர்ல இருந்து ஒரு நபர் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூசாவை ஈமான் கொண்டாங்க, அதுக்கப்புறம் ஈசாவை, அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆயத்தை ஓதி காமிக்கு அப்புறம் உமருக்கு ஒரு சந்தேகம்னா நம்மள மாதிரி சந்தேகம் கிடையாது, அதை தீர்த்துக்கிறாங்க, இன்னும் உறுதிப்படுத்துக்க வேண்டி கேட்கறாங்க. அப்துல்லா சலாம் ரதியான் கேட்கறாங்க, இதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானே, வேதம் கொடுக்கப்பட்டவருக்கு நபின்னு கண்டிப்பா தெரியும் சொல்லியிருக்கானே, அது எப்படி அப்படின்னு கேட்கறாங்க. உமர் ரலியான்னு கேட்கறாங்க. சஹீஹான ஹதீஸ், புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உமர் ரலியானு அப்துல்லா இப்னு சலாம்கிட்ட போய் கேட்கறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல உங்க பெத்த குழந்தையை விட இவர் நபின்னு தெரியும் அல்லாஹ் சொல்றானே, அது எப்படி அப்படின்னு கேட்கறாங்க. நாம் ஆமா எனக்கு தெரியும், என் குழந்தையை விட இவர் நபின்னு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல. இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, உமர் அலி கேட்கறாங்க, தாரிஃபு முஹம்மதன் கமா தாரிஃபு இப்னக். உன் பிள்ளையை விட இவர் முகமது உனக்கு தெரியுமா, இவர் கடைசி நபின்னு தெரியுமான்னு உமர் ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு கேட்கறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஆமா என் பிள்ளையை விட இவர் தான் நபின்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், இன்னும் சொல்ல போனா என் பிள்ளைகள் இவ என் பிள்ளையா கூட எனக்கு சந்தேகம் வரலாம், ஆனா இவர் நபின்னு எனக்கு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உமர் என்ன கேட்கறான், அது எப்படிப்பா பிள்ளை சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, என் பிள்ளை எனக்கு பிறந்த பிள்ளையான்னு எனக்கு தெரியாது, என் மனைவி துரோகம் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்கலாம், அது கூட சந்தேகம் தான், ஆனா இவர் நபி என்பது கன்ஃபார்மா எனக்கு தெரியும், இவர் தான் கடைசி நபி அப்படின்னு அடிச்சு சொல்ற என்பதாக அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபின்னு எல்லாத்துக்குமே தெரியும், தெரிஞ்சாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க, மனம் ஏற்கல. இன்னும் சொல்ல போயுமேனால், இமாம் சொன்னதை ஜும்மா பையனை சொல்றத நம்ம சில பேர் கேட்க மாட்டாங்க. நான் கூகுள்ல தான் போடுவேன். ஒரு குழந்தை பேருன்னு சொன்னா, குழந்தைக்கு பார்த்து ஒரு ஊர்ல 4 பள்ளிவாசல் இருக்கும், 4 அஜயத்துலயும் ஃபோன் பண்ணி எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, நல்ல பேரா சொல்லுங்க, ஏல ஆரம்பிக்கிற பேரா பீல ஆரம்பிக்கிற பேரா சொல்லுங்கன்னு அவர் இமாம் வேலையெல்லாம் விட்டுட்டு 10-15 பேர் எழுதி கொடுப்பாரு. இவர் எல்லா பேரும் விட்டுட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பேர் வைப்பார். என்னப்பா பேர் வச்சுட்டியா? கூகுள்ல பேர் வச்சுட்டேன். இப்ப அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்படி கூகுள் நம்பர்லாம் இருந்தாலும் கூட கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, இறுதி நபி பத்தி கூகுள்ல முந்தைய வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு பாருங்க, அந்த கூகுளே சொல்லும். இப்போ குர்ஆன்ல மட்டும் இல்ல, முந்தைய வேதமான ஜபூர், இன்ஜீல், தௌராத் எல்லா வேதத்திலும் ஸல்லல்லாஹு பத்தி சொல்லி இருக்குது. என்ன சொல்லுது சொன்னா, உன்னை போல் ஓ தீர்க்கதரிசி, பழைய வேதம் அதாவது குர்ஆன்ல ஒரு வேதத்தை சொல்லி காட்டுறாங்க, உன்னை போல் தீர்க்கதரிசியை நான் அவருக்குள்ளாகவே அவர்கள் சகோதரர்கள் இருந்து உண்டாக்கி, அதாவது எழுப்பப்பட்டு என் வார்த்தைகளை உன் வாயால் அருள செய்தேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொன்னதாக வேதத்தை பதிவு செய்யப்பட்டது. இன்னும் சொல்றான் அல்லாஹ் தஆலா, என் வார்த்தைகளை அவர் வாயால் அருள செய்வேன், அவர்களுக்கு கற்பிப்பதை நான் என்னுடைய வார்த்தையை அவர்கள் மூலமா மக்களுக்கு கற்பிக்க செய்வேன் என்பதாக அந்த வேதத்தில் சொல்லுது, தௌராத்துல சொல்லி காட்டுது. இன்னும் சொல்றாங்க, இதைதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க இல்லையா, காபால இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லுல இருந்து துவா செய்றாங்க, யா அல்லாஹ் ரப்பனா பஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் இவர்களுக்குள்ளாக இருந்து ஒரு நபி உண்டாக்கு. அதான் குர்ஆன் நல்லா பதிவு செய்றாங்க, ரப்பனா பஸ் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்தி. உன்னுடைய ஆயத்தை ஓதி காட்டுற மாதிரி இவர்களுக்குள்ளாக நபி உருவாக்குன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவை தான் அல்லாஹ் இப்படி பதிவு செய்யறான். இந்த கிதாபெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இதே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மாத்திட்டாங்க இல்லையா, அந்த பழைய ஏற்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா யோவான் சொன்னா யஹ்யான்னு சொல்லுவாங்க. அந்த யோவான் அத்தியாயத்தை பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஜெருசலத்திலிருந்து யூதர்கள் ஆசிரியாவையும் லேவையும் யோவான் அனுப்பி நீ யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது யஹ்யாட்ட போய் நீ யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அவரு நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன கிறிஸ்துவரா அப்படின்னு கேட்கறாரு, இயேசுவா அப்படின்னு கேட்கறாரு, ஈசாவான்னு கேட்கறான், இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லையா அப்படின்னு சொன்னா, நீ தீர்க்கதரிசியா, அது அந்த மொழியில சொல்லுது, நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்றேன்.
அந்த யோவான் அத்தியாயத்துல பழைய ஏற்பாடுல 18 அந்த பாயிண்ட சொல்றாங்க. அவர்கிட்ட போய் யெஹியாட்ட போய் கேட்கறாங்க, நீ யாருப்பா, நீ தீர்க்கதரிசியா, நீ வந்து இயேசுவா அப்படின்னு கேட்கறாங்க, அதாவது ஈசாவா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நான் ஈசா இல்ல அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அப்படின்னா நீ யாரு, தீர்க்கதரிசியா அப்படின்னு கேட்க, தீர்க்கதரிசியா நீ ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ சொல்றாரு, இல்ல நான் தீர்க்கதரிசி இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது வந்து புதிய ஏற்பாடுல பதிவு செய்யப்பட்டு 1:19 பதிவு செய்யப்பட்டு, இந்த மாதிரி எல்லாமே தெளிவா பதிவு செய்யப்பட்டு. இன்னும் நம்ம சொல்ற மாதிரி தௌராத், இன்ஜீல், ஜபூர்ல மட்டும் கிடையாது. இன்னும் சுலைமானுக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பேரு தஸ்பீஹாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உன்னத பாட்டு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க தஸ்பீஹாத். அதுலயும் பதிவு செய்யப்பட்டு யார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்களா, அவர் வாய் மதுரமா இருக்குமா, அவர் சும்மா எப்படி இருக்குமா, அவர் வாய் பேசினா மதுரமா. நம்ம சொல்றோம் சல்லாசம் வாய் கஸ்தூரி வாட அடிக்கணும், அதை சுலைமான் சொல்லி காட்டுறாங்க. அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கும், அவர் மிகவும் அழகானவரா இருப்பாரு, அவரே என் நேசர், அவரே என் சகோதரர் என்பதாக சுலைமான் சொன்னதாக அந்த வேதத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு வேதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் எப்போ வருவாங்க எதிர்பார்க்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட ஜபூல பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீ ஆதமின் மகன்களிலே மிக்க அழகானவர் நீதான். ஜபூல பதிவு செய்யப்பட்ட வேதம் இது. நீர் உன்னுடைய கீர்த்தியாலும் உன்னுடைய கண்ணியத்திற்காலும் உன்னுடைய வாளை உரையிலிருந்து எடுக்க மாட்டேன். இன்னும் ஒரு பெரிய போர் நடக்கும், அந்த போர் மூலியமா இஸ்லாம் பரவும் என்பதாக ஜபூர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி எல்லாத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அப்புறம் அல்லாஹ் எந்த நபியும் அனுப்பல. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேல ஸல்லல்லாஹு எப்ப பண்ணாங்க சொன்னா கிபி 570, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறைந்த பிறகு 570வது வருஷம் பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 வருஷம் எந்த நபியுமே இல்ல. எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறாங்க, எப்ப நபி வருவார், எப்ப கடைசி நபி வருவார், எப்ப ரசூல் வருவாங்க, எப்ப இறுதி நபி வருவார் சொல்லி எல்லா மக்களுமே 500 வருஷமா எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்போ வருவார், இவரா இருக்குமா, அவராக எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொல்றாங்க இவர் நபி கிடையாது. அதான் அல்லாஹ் குர்ஆன் சொன்னா அவங்க பிள்ளையை விட இவர் நபின்னு அறிவாங்க, ஆனாலும் மறுப்பாங்க, அவர்கள் தான் வேதக்காரர் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நவீன காலத்துல மௌலிது ஓதக்கூடாது, சிறுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றீங்களே கூடுமா, அல்லாஹ்வுக்கு அடுத்து சிறுக்கு செய்றீங்களே அப்படின்னு சொல்றேன். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன். அல்ஹம் சூரா ஓதுறோம், தொழுகையில அல்ஹம் சூரா ஓதுறோம். ஒரு ஹதீஸ்ல வருது, லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அல்ஹம்து சூரா ஓதாம தொழுகை கிடையாது அப்படி ஒரு ஹதீஸ்ல இருக்குது. அப்படி அல்ஹம் சூரா ஓதுறோம் இல்லையா, அந்த தமிழாக்கத்தை நீ படிச்சு பார்த்தா தெரியும். அது ஒரு ஆயத்து, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு ஓதுறோம். எங்க தொழுகையில் நின்று யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டு அப்படின்னு. நம்ம நேரான வழிதான் நிக்கிறோம், தொழுக்கு நேரான வழி தானே, நேரான வழி நின்றுகிட்டே நம்ம ஓதுறோம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு அப்படின்னு. என்ன ஒரு நம்ம செஞ்சு பாரு, என்னைக்காவது செஞ்சுக்குமா? நேரான வழி, தொழுகைதான் நேரான வழி, அந்த தொழுகையில நின்றுக்கிட்டு அல்லாஹ் எனக்கு நேரான வழி கொடு அப்படின்னு கேட்டு அது மட்டும் இன்னும் கேட்க, ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ அருள் செஞ்சு அந்த வழி எனக்கு கொடு. எந்த வழி தெரியுமா எனக்கு வேணாம், கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், யா அல்லாஹ் நீ சபிக்கப்பட்டே அந்த வழியும் வேண்டாம், உன்னால் கோபமாக்கப்பட்டே நீ கோபம் அடைஞ்சு அந்த வழியும் வேணாம், அப்படி வழி இல்லாமல் உன்னை பொருந்து கொள்ளப்பட கூட்டத்தில் எங்களுக்கு நேரான வழியை காட்டு அப்படின்னு ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதுறோம். இந்த ஆயத்துக்கு விளக்கம் தராங்க, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ பொருந்து கொள்ளக்கூடிய கூட்டம் என்ன, அதே அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு ஆயத்து சொல்றான், அன்னம் அல்லாஹு மின நபியின வ சித்திகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். இதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அல்லாஹ் சித்திகின் வழி எனக்கு காட்டு, சுஹதாக்கள் வழி எனக்கு காட்டு, சாலிஹின் வழி எனக்கு காட்டு, எந்த வழி காட்டிடாத, கைரில் மக்லூபி அலைஹிம் உன்னால் சபிக்கப்பட்டாங்களே, வழி தவறி போனாங்களே, உன் கோபத்துக்கு ஆளானாங்களே, அந்த வழி ஒரு காலம் எனக்கு காட்டிடாத அப்படின்னு ஓதுனதுக்கு அப்புறம் ஆமீன் அப்படின்னு சொல்றோம், ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்றான். அப்படி என்ன வழி? அந்த கைரில் மக்லூபி அலைஹிம் யாரு? முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தராங்க, கைரில் மக்லூபி அலைஹிம் அப்படின்னா யாருன்னு சொன்னா வழி தவறிகள் அர்த்தம். கைரில் மக்லூபி அலைஹிம்னா அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட நபர் யாருன்னு சொன்னா யூதர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டாங்க. வலல்லாலின்னு சொன்னா அல்லாஹ்வால் கோபம் கொள்ளப்பட்ட நபர். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றா, ஏன் முஃபஸ்ஸிரீன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, கைரில் மக்தூபினா ஏன் சபிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட பனி இஸ்ராயில் வேதக்காரன் பனி இஸ்ராயில் அவங்களுக்கு ஏகப்பட்ட நபி அல்லாஹ் அனுப்புனான். அவங்க உம்மத்துக்கு நபி அல்லாஹ் அனுப்பிட்டே இருந்தான். எல்லா நபியும் கொண்டு எவ்வளவு வாங்கணும் வாங்கிட்டு ஈமானை கொள்ளல, அதை செய் நான் ஈமான் கொள்றேன், நீ போய் பண்றியா நான் ஈமான் கொள்றேன். ஒவ்வொரு நபிட்டா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூரத்துல் பக்ரா 2வது சூரா எடுத்து பாருங்க, அதுல கிட்டத்தட்ட 2.5 ஜுஸ் வரும். அதுல பனி இஸ்ராயில் பத்தி அல்லாஹ் தெளிவா சொல்றான்.
என்னென்னமோ கேட்கறானுங்க. எல்லாம் எனக்கு வானத்துல இருந்து மண்ணு செல்வா அப்படியே சொர்க்கத்துக்கு உணவு இறங்கணும், நபி வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டானுங்க, அப்ப ஏற்கல. அப்படியா, என் அல்லாஹ் நேர கண்கூடா காட்டு அப்படின்னானுங்க. இப்படி ஏதோ கேட்டானுங்க. இன்னும் வபால செஞ்சு கொடு அப்படின்னானுங்க. எனக்கு சொர்க்கத்தை தட்டு வேணும், அது வேணும், இது வேணும், ஏதோ கேட்டானுங்க. அந்த எல்லா நபியும் அவங்க கேட்கற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா ஈமானை கொள்ளல. இவங்கதான் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். எல்லா நபியும் வந்து அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்த பிறகும் அவங்க அல்லாஹ் நபி ஏத்துக்கல, அல்லாஹ் ஏத்துக்கல. இவருக்கு தான் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட நபி என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. அடுத்து வலத்தாலின்னு சொன்னா அல்லாஹ்வால் கோபம் கொள்ளப்பட்ட நபி. அது யாருன்னு சொன்னா நஸ்ரானுக்கள், அதாவது யகுதிகள், கிறிஸ்டின்கள். ஏன் சொல்றான்னு சொன்னா அவங்களுக்கு ஈசாவா நல்லா நபி அனுப்புனான். அந்த நபியை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி இவ தேவர் மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி இவதான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அல்லாஹ் கோவப்பட்டான். ஒரு நபியை அல்லாஹ் செஞ்சு கொண்டு போயிட்டாங்க, அதனால அல்லாஹ் கோவப்பட்டான். இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா இந்த 2 கூட ஆக்கிறாது அப்படின்னு துவா செய்யும். சூரத்து பக்ரா, சூரத் அல்ஹம் சூரால அல்லாஹ் என்ன எல்லா நபியும் கொண்டாடாம தவறி போனான்னு பாருங்க. நபி எந்த நபி அனுசனி எந்த நபியுமே கொண்டாடாம, நபியோட கண்ணியத்தை புரியாம, நபிக்கு மரியாதை தராம உன்னோட சாபத்துக்கு ஆளானாங்க பாரு யூதர்கள். அந்த மாதிரி ஆக்கிறாத. அதே மாதிரி நபி ஒரு நபியை கொடுத்து அந்த நபியை கடவுள் செஞ்சு கொண்டு போனாங்க நஸ்ரானாக்கள், அவங்கள மாதிரி ஆக்கிறாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கணும் சொன்னா நம்மள மாதிரி இருக்கணும், நடுத்தரமா இருக்கணும். நபியை கொண்டாடலும். எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ் செஞ்சு கொண்டு போகாம அல்லாஹ்க்கு கீழே நபி அப்படின்ற அளவுக்கு கொண்டாடலும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு நபியை கொண்டாட தவறிட்டேன்னு சொன்னா நம்ம அல்லாவோட சாபத்துக்கு நபர் ஆயிடும். ஒரு நபி எந்த அளவுக்கு கொண்டாடலுமோ அந்த நபி பிறப்ப, அந்த நபி சொன்னது, அந்த நபி வார்த்தையை, அந்த நபி செயல நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அர்த்தம் நான் சொன்னா அந்த நபிக்கு உரிய அந்தஸ்தை கொடுத்து அந்த நபியை நீங்க கொண்டாடுங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்படி எல்லா வேதத்திலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபிதான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துக்குமே தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பிள்ளை, ஒன்னு இஸ்ஹாக்கு, ஒன்னு இஸ்மாயில். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக தான் ஏகப்பட்ட நபி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமா எந்த நபியுமே வரல, ஒரே நபி தான். அது யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நிறைய நபி அல்லாஹ் கொடுத்துட்டே வந்தான். அந்த நபிக்கு வந்து வேதக்காரர்கள் எல்லா நபியும் வந்தாங்க, எல்லா நபியும் மக்களை திருத்தினாங்க. கடைசி வரைக்கும் நபியை ஏத்துக்கவே இல்லை, அவங்க நபியை மறுத்துட்டே இருந்தாங்க. அவங்கதான் அல்லாஹ்வால் சாபத்துக்குரிய நபர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எந்த நபியுமே வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் வந்தாங்க. ஆக ஏன் சொல்லுவோம் சொன்னா ஒரு நபியை நம்ம கொண்டாடணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா அபூ ஜஹல் எல்லாத்துக்கும் தெரியும். அபூ ஜஹல் ஸல்லல்லாஹு மிகப்பெரிய விரோதியா இருந்தான். அவன் பண்ண ஒரே செயலுக்காக நரகத்தை அல்லாஹ் வேதனையை கம்மி பண்ணான். என்ன வேதனை? ஸல்லல்லாஹு பிறந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு பிறந்த நற்செய்தியை அபூ லஹபுக்கு வந்து சுபையா ரலியல்லாஹு அவங்க யார் சொன்னா அபூ லஹபோட அடிமை பெண் வந்து ஓடி சொல்றாங்க, உங்களுக்கு பையன் பிறந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு முகமது அப்துல்லாக்கு பையன் பிறந்தா சொன்ன உடனே அவங்க சந்தோஷம் உரிமை விட்டாங்க. நீ இனிமே உரிமை அப்படின்னு கையை நீட்டி உரிமை விட்டாங்க. பின்னால அவங்க மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மௌத்தா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தார், ஒரு ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கனவு கண்டாங்க வருது, இன்னொருத்த குடும்பத்தார் கனவு கண்டாங்க வந்து குடும்பத்தார் கனவு கண்டாங்க நரகத்துல இருக்கிறார் இவர், உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிற அபூ லஹப்ட்ட. அபூ லஹப் சொல்றாரு, என் நிலைமை ஏன் கேட்கறீங்க, ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப வேதனை தாங்க முடியல, ரொம்ப கொடுமையா இருக்குது. ஆனாலும் ஒரு ஆறுதல் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய கலிமா வந்து ஒரு அமிர்தம் மாதிரி ஒரு நீர் ஊற்று சுரக்குது, அதனால் அதை சப்பி என் வேதனை குறையுது என்பதாக சொல்றாங்க. அது ஏன் அப்படி ஆச்சு சொன்னா விளக்கம் தராங்க. ஸல்லல்லாஹு பிறந்த செய்தி கேட்டு கை நீட்டி உரிமை விட்டார் இல்லையா, அந்த பிறந்த செய்திக்கு உரிமை விட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் நரகத்திற்குரிய ஒரு நபரை அல்லாஹ் திங்கட்கிழமை அன்று வேதனை குறைக்கிறான்னு சொன்னா ஸல்லல்லாஹு பிறப்புக்கே இந்த அளவுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு வாழ்க்கைய ஸல்லல்லாஹு வரலாறு நம்ம சொல்றோம்னு சொன்னா அதுதான் மௌலித், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் மீலாது நபினா, அதுதான் மீலாதுனா ஒண்ணுமே கிடையாது. நம்ம பர்த்டே கேக் வாங்கி வெட்ட போது கிடையாது, மெழுகுவத்தி ஏற்றி வச்சு அணைக்க வச்சது கிடையாது. ஸல்லல்லாஹு வரலாறு எத்தி வைக்கிறோம், இதுக்குதான் மீலாது. இதை சொல்றது எந்த தப்பும் கிடையாது, எந்த சிறுக்கும் கிடையாது. அதை நம்ம சொல்ல வரோம். ஆக அல்லாஹ் தஆலா இப்படி ஸல்லல்லாஹு பிறப்பதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு பரம்பரை அல்லாஹ் பரிசுத்தமா வச்சிருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஸல்லல்லாஹு பரம்பரை காபாவில, அந்த காலத்துல காபாவில நிர்வாணமா தெரிவாங்க, ட்ரெஸ் போட்டும் மெல்லிசா ட்ரெஸ் அங்கங்கள் உடல் அங்கம் தெரியுமா ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு பரம்பரையே அல்லாஹ் பரிசுத்தமா வச்சிருந்தான். எந்த சிறுக்கும் இல்லை, எந்த மனமெத்தனம் இல்லை, எந்த சொல்ற மாதிரி எந்த அருகுறுப்பான எந்த செயலும் இல்லாமல் டோட்டலா குடும்பத்தையே அல்லாஹ் பரிசுத்தமா வச்சிருந்தான். அல்லாமா கல்வி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்யறாங்க, கிதாபுல பதிவு செய்யறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தாயுடைய பரம்பரையில மட்டும் தாய்க்கு தாய் அப்படி தாயுடைய பரம்பரை மட்டும் 500 பேர் வரலாற்றை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். யோசிச்சு பார்க்க முடியுதா? 1 இல்ல 2 இல்ல
500 பேர் வரலாற்றை நான் பதிவு செஞ்சு வச்சிருக்கேன், கிதாபுல பதிவு செஞ்சு வந்திருக்கேன். இப்னு சாத் இப்னு கரார் அப்படின்ற கிதாபுல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறேன். தாய் சலாசம் தாய்க்கு தாய் அப்படியே தொடர போயிட்டு 500 பேரை வரல முழுசா நான் பதிவு செஞ்சு வச்சிருக்கேன். இப்னு சாத் கிதாபுல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறேன். அந்த 500 பேர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கூட இணை வைப்போ, சிறுக்கு சம்பந்தமோ, மடமைத்தனமோ, முட்டாள்தனமோ இல்ல அருவருப்பான செயலோ எதுவுமே நான் பார்க்கல என்பதாக சொல்றாங்க. சலாசம் பரம்பரையே அல்லாஹ் அவ்வளோ பரிசுத்தப்படுத்தி வச்சிருந்தான். இதுதான் சலாசம் தன்னுடைய ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில சிறந்த சந்ததி என்னுடைய சந்ததி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா நான் வந்தேன் இல்லையா, தொடர்ந்து அப்படி நபிமார் கூட வந்தோம் இல்லையா, அதுதான் உலகத்துல ஆக சிறந்த சந்ததி. அதிலும் இப்ப இருக்க என்னுடைய சந்ததி தான் சிறந்த சந்ததி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்பாக அந்த ஏற்பாடை பரிசுத்தமா நீட்டா வச்சிருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகு தண்டுல சலாசம் 100 இருக்குது. அதே படிப்படியா மாறி மாறி கடைசியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதுகு தண்டுக்கு சலாசம் 100 டிரான்ஸ்லேஷன் ஆகுது. சலாசம் 100 நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதுகுல இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதுகு தண்டுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகுது. இப்ராஹிம் முதுகுக்கு தண்டுக்கு வருது. இதுக்கப்புறம் கடைசியா அப்படியே படிப்படியா வந்து அப்துல்லா அதாவது சலாசம் தந்தையுடைய முதுகு தண்டுல வருது. சலாசம் தந்தை முதுகு தண்டுல சலாசம் 100 வருது. வந்ததுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஆமினாவை திருமணம் முடிக்கிறாங்க. ஆமினாவோட கருவறையில அந்த 100 டிரான்ஸ்லேஷன் ஆனதுக்கு அப்புறம் அப்துல்லாக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அப்துல்லா அல்லாஹ் வஃபாத் ஆகிட்டான். என்ன தெளிவா சொல்லணும்னு சொன்னா, அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப், அவர் யாரு சொன்னா அப்துல் முத்தலிப், அவர் அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன். அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா. அந்த ஊர்ல காபால உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, என் குழந்தை என் பையன் தெரியுமா, அப்படி பண்ணுவான், என் பையன் இப்படி பண்ணுவான், என் பையன் சிறந்த பையன், என் பையன் அப்படி இப்படி பெருமை பேசுறாங்களாம். அப்ப அப்துல் முத்தலிப் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இது அப்துல் முத்தலிப் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்காரு. அவரால் பேசவே முடியல, ஏன்னா குழந்தை இல்லையே. அவரை வாயடிச்சு போய் தகச்சு போயிட்டார். எல்லாரும் தன்னுடைய பெத்த பிள்ளையை பெருமை பாடுற பேசுறாங்களே, எனக்கு பிள்ளையே இல்லைன்னு. உடனே அந்த காபால உட்காந்து துவா செய்யறாரு, நீட் வைக்கிறார், யா அல்லாஹ் எனக்கு மட்டும் 10 புள்ளி தொடர்ந்து 10 புள்ளி நீ கொடுத்துரு, ஒரு புள்ளி உனக்கு நான் குர்பானி கொடுக்குறேன் நேத்து வச்சிட்டாரு. அப்பெல்லாம் அந்த குர்பானி சட்டம் நரபலிலாம் இருந்துச்சு. நரபலிலாம் இருந்துச்சு. அப்போ அந்த அப்துல்லா நேத்து வைக்கிறார், யா அல்லாஹ் எனக்கு பிள்ளை இல்லை, எங்க பிள்ளைய பத்தி பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு 10 புள்ளின்னு கொடுத்தேன்னு சொன்னா 10 ஆண் புள்ளியா கொடு, 10 அப்படி கொடுத்தேன்னு சொன்னா ஒரு புள்ளி நான் உனக்கு குர்பானி கொடுக்குறேன் நேத்து வைக்கிறார். அல்லாஹ்வோட ஏற்பாடு தொடர்ந்து பிள்ளையா கொடுத்தான். 10 பிள்ளை தொடர்ந்து கொடுத்தான். நேத்து வச்சதுக்காக நிறைவேற்றதுக்காக வேண்டி சீட்டு குலுக்கி பாக்குறாங்க. 10 பிள்ளை பேரு குலுக்கி போட்டா கடைசி புள்ள பேர் வருது, 10வது புள்ள பேர் வருது. அந்த புள்ள தான் அப்துல்லா சலாசமுடைய தந்தை பேர் வருது. அறுக்க மனசு வரல, ஊரு கூடி நிக்குது, அறுக்க மனசு வரல. பெத்த பிள்ளைய அதுக்கு மனசு வராது, அதுவும் கடைசி பிள்ளை மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பார் தந்தை, மனசு வரல. ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, அல்லாஹ் தாலா இப்படி அந்த அப்துல்லாவுடைய அறிவுல அல்லாஹ் தாலா கொடுத்தான்னு வருது ஹதீஸ்ல. அப்துல்லா நினைக்கலையா, அல்லாஹோட அறிவு அப்துல்லா அறிவுல புகுத்துறானா, பிள்ளைக்கு பதிலா ஒட்டகத்தை எழுதி போடு சீட்ல, அப்படி அல்லாஹ் அந்த ஆட்டில கொடுத்தான்னு சொல்லி வருது ஹதீஸ்ல. அப்ப அப்துல்லா என் பிள்ளைக்கு பதிலா நான் ஒட்டகத்தை குர்பானி கொடுக்குமான்னு சொல்லி அப்துல்லா ஒரு ஒட்டகம் கூலிக்கு போடுறாங்க. அப்துல்லா பேர் தான் வருது. திரும்ப 10 போலாம் சொல்லி அப்துல்லா பேரும் 10 ஒட்டகத்தை நான் குர்பானி கொடுக்க குலிக்கு போறாரு. அப்துல்லா பேர் தான் வருது. 10 20 ஆகுது. 20 ஒட்டகத்தை கொடுக்கவும் அப்துல்லா கொடுக்குறாங்க. 20 30 ஆகுது, 30 40 ஆகுது. இப்படியே படிப்படியா 50 ஒட்டகம் கொடுக்குற யாருலா என் பிள்ளைய கொடுக்குவா குலிக்கு போடுறாங்க. அப்துல்லா பேர் தான் வருது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கடைசியா 100 ஒட்டக படிப்படியா 10 20 30 40 50 60 70 80 போய் 90 போய் 100 ஒட்டகையை நான் கொடுக்குறேன் யா அல்லாஹ் என் மகனை கொடுக்குவா அப்படின்னு ஆப்ஷன் சாய்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா அல்லாஹ் தஆலா 100 ஒட்டகை கொடுக்குறான். 100 ஒட்டகம் வருது. 100 ஒட்டகையும் அறுக்கிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அவருக்கு பதிலாக அப்துல் முத்தலிப் தன்னுடைய அப்துல்லா அந்த ஒரு மகனுக்கு பதிலாக 100 ஒட்டக, 100னா சாதாரண கிடையாது, ஒட்டகம் அவ்வளவு விலை மதிக்க போது பாலைவன கப்பல் சொல்லுவாங்க, விலை உயர்ந்த அந்த ஒரு ஒட்டகமே. அவர் அந்த காலத்திலே 100 ஒட்டகத்தை ஒரு நபருக்காக வேண்டி அப்துல்லாக்காக வேண்டி 100 ஒட்டகத்தை அல்லாஹ்காண்டி குர்பானி கொடுக்கிறார். அப்துல்லா காப்பாற்றப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஆனா இப்னு தபிஹைன் நான் அறுக்கப்பட இருந்த 2 பேரோட பிள்ளை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. யார் அறுக்கப்பட்ட இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுக்கத ஏற்கனவே சொன்ன இப்ராஹிமுக்கு 2 பிள்ளை, ஒரு பேர் இஸ்ஹாக், ஒரு பிள்ளை பேர் இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில எந்த நபியுமே வரல. ஆனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தது எல்லாம் நபி, மன்னர்கள், அரசர்கள், செல்வந்தர்கள், அப்படி படிப்படியே பெருசா வந்தாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில எந்த நபியும் எந்த மன்னரும் வரல. அல்லாஹ் அதையும் பரிசுத்தப்படுத்தி வச்சிருந்தான். வந்தது எல்லாமே சாலிஹீன்கள், சித்திகீன்கள், நல்லவர்களாக வந்தாங்க. ஒருவேளை மன்னர் வந்திருந்தா அதுவும் சலாசமுடைய பிறப்புக்கு ஒரு அந்தஸ்து குறைவா இருக்கும். மன்னரோட பிள்ளை வந்துருக்காக வேண்டி அல்லாஹ் எந்த மன்னர் இஸ்மாயில் சந்தையில் உருவாக்கல. ஆனா அப்படியே ஆப்போசிட் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மன்னர்களா வந்தாங்க, அரசர்களா வந்தாங்க, இப்படி வந்தாங்க. ஆக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் கனவு கண்டாங்க, தன் மகன் அறுக்கிற மாதிரி. அந்த அறுக்கிற இஸ்மாயில் அறுக்க போறாங்க. அல்லாஹ் தஆலா
அந்த அறுக்கிறதுக்கு பகரமாக இஸ்மாயில் பகரமாக சொர்க்கத்துல ஆட்டை இருக்கிறான். எல்லாரும் சமூகம் தெரியும் இல்லையா? ஆட்டை இருக்கிறாங்க. ஏன் அப்ப இஸ்மாயில் காப்பாற்றப்பட்டாங்க சொன்னா, இஸ்மாயில் முதுகு தன்ல சலாசம் 100 இருந்தது, அதனால காப்பாற்றப்பட்டது என்பதாக ஹதீஸ்ல வருது. ஹதீஸ் விளக்கம் தராங்க. இப்ப இஸ்மாயில் அவங்களும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்துல்லாவை அறுக்க போறாங்க. அப்துல்லாவுக்கு பதிலாக அல்லாஹ் 100 வட்டாக அப்துல்லா காப்பாத்துறாங்க. ஏன்னா சலாசம் 100 அப்துல்லாவுடைய முதுகுத்தன்ல இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் காப்பாத்துறான். கடைசி அப்துல்லா காப்பாற்றப்பட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் திருமணம் ஆகுதான். ஆமினா ரலியா திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு குழந்தை பிறகுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிரியா வியாபாரத்துக்கு போறாங்க. அங்கே வஃபாத் ஆறாங்க. ஏங்க இது அப்பே வஃபாத் ஆகிக்கலாமே, அப்ப குர்பானை கொடுத்துருக்கலாமே. அவருக்கு பதிலாக 100 ஒட்டகத்தை குர்பானை கொடுத்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் ஏன் வஃபாத்து கொடுத்தான்? அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அவருடைய வேலை என்ன? தன்னுடைய முதுகுத்தன்ல இருக்க 100 தன்னுடைய மனைவி வயிற்றுல கருவறை டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காக நல்லா அவர் ஹயத்தை வச்சிருந்தான். எப்போ திருமணம் முடிச்சு அவருடைய முதுகுத்தன்ல 100 சலாசம் என்ற ஒளியை தன்னுடைய மனைவிக்கு கருவறையில சேர்த்து கர்ப்பப்பையில சேர்த்து செலுத்தினாரோ அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அவருக்கு ஹயாத்தை முடிச்சுட்டான். இப்படி படிப்படியா சலாசம் அல்லாஹ் அவ்வளவு பாதுகாத்து அவ்வளவு ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தான். நம்ம நினைச்சாலே திகச்சு போயிடும். சலாசம் ஒரு அதிசய நபி, ஒரு அற்புத நபி, மிகப்பெரிய ஒரு முன்னறிவு செய்யப்பட்ட எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நபி சலாசம் தான். இன்னும் சொல்லிட்டே போலாம். சலாசம் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் சொல்லுவாங்க, சலாசம் எல்லாரும் பிடிக்கப்பட்ட, நமக்கு எல்லாம் குழந்தை பிடிக்கும், எல்லாத்துக்கும் குழந்தை பிடிக்கும். ஆனா எல்லா குழந்தைக்கும் பிடிச்ச நம்ம யார் தெரியுமா? சலாசம் தான். ஒரு குழந்தை தாயோட மடியில இருந்து நம்ம கிட்ட வருது, ஏதாவது கொடுத்துட்டு போயிடுறாங்க. திரும்ப தாய் வந்து கேட்டா அந்த குழந்தை தாய்கிட்ட தான் போவோம். ஆனா சலாசம் மடியில வந்த எந்த குழந்தையும் திரும்ப தாய்கிட்ட போகவே போகாதான். அதான் சலாசம் மடியில ஒரு குழந்தை வந்துச்சு சொன்னா திரும்ப பெத்த தாயோ பெத்த தந்தையோ வந்து வாமா அப்படின்னு சொன்னா வரவே வராதான், அழுதுகிட்டே தான் போகுமா சலாசம். அதுதான் ஒரு கவிதை பாடினாரு. தாகா நபியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்ல மறுப்பதில்லை என்பதாக கவிதை பாடினாரு. அந்த அளவுக்கு சலாசம் மேல அவ்வளோ எல்லாத்துக்கும் சலாசம் பிடிக்குமா. இன்னும் ஹதீஸ் தெளிவா பதிவு செய்றாங்க. சலாசம் மடியில தவழ்ந்த குழந்தைங்க நபர் எத்தையும் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. சலாசம் முடி சலாசம் எத்தனை வாட்டி கடவா பள்ளி சிரிச்சாங்க, சலாசம் எத்தனை வாட்டி அழுதாங்க, எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. சலாசம் மடியில மட்டும் தவழ்ந்த குழந்தைகள் நபர் மொத்தம் 51 குழந்தை சலாசம் மடிக்கு வந்துச்சான். தாம் பெற்ற பிள்ளை இல்லாமல் 51 குழந்தை சலாசம் மடிக்கு வந்துச்சு. அந்த 51 குழந்தை பேரும் அவருடைய ஹிஸ்டரியும் அல்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கு. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்க்கக்கூடிய நசீபை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.